அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் ஜாக்ட் சார்பில் மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு முறையீட்டு மனுவை கொடுத்திருக்கிறோம். அது தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடந்து வருகிற பொய் மோதல் சாவுகள், உண்மையில் மோதல் கொலைகள், அவை குறித்து மனித உரிமை ஆணையம் விசாரிக்க வேண்டும். அதே போல காவல் சித்திரவதைகள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனாகும். அண்மையில் நமக்கு தெரிந்து 2 மோதல் கொலைகள் நடந்துள்ளன. ஒன்று சிசிங் ராஜா என்கவுண்டர் கில்லிங்ஸ், என்கவுண்டர் டெத்ஸ் என்று சொல்லப்படுகிற என்கவுண்டர் கில்லிங்ஸ், ஃபால்ஸ் என்கவுண்டர் கில்லிங்ஸ். அது சிசிங் ராஜா, அதுக்கு முன்னால் காக்காத்தோப்பு பாலாஜி, இந்த 2 நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. காஞ்சிபுரத்தில் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதி, அவரோடு மற்றும் ஒருவர், அவர் பேர் ரவின்னு நினைக்கிறீங்க, பிரபு, இருவரும் மிக கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு அதனால் அவர்களுடைய உடல்நிலை கவலைக்கிடமாகி மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிற நிலை வந்தது. ஏற்கனவே அந்த வளையாபதி சித்திரவதை குறித்து மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இப்போது இந்த அடுத்தடுத்து நடைபெறுகிற மோதல் படுகொலைகள் குறித்தும் மனித உரிமை ஆணையம் தலையிட்டு அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும், அதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதற்காக நாம் ஒரு முறையீட்டு மனுவை கொடுத்து அது பற்றி மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நாமக்கல்லில் மீண்டும் ஒரு மோதல் கொலை நடந்திருக்கிற செய்தி வந்திருக்கிறது. எனவே இது ஒரு கொலைவெறித்தனமான ஒரு போக்கு காவல்துறை தரப்பில் காணப்படுகிறது. அவர்கள் சொல்லக்கூடிய கதை என்பது நம்பக்கூடியதாகவே இல்லை. ஒருவரை கைது செய்து அழைத்து வருகிறார்கள். கைது செய்யும் போது அவரிடம் அரைஞான் கயிறு இருந்தால் கூட அறுத்து விடுவார்கள். அவர் ஒரு சின்ன பிளேடு கூட கையில் வைத்துக்கொள்ள முடியாது. ஆனால் கைது செய்து அவரை மறுநாள் ஒரு இடத்திற்கு சோதனை கொண்டு செல்கிற போது ஒரு கள்ளத்துப்பாக்கியை எடுத்து சுட்டார், எனவே நாங்கள் திருப்பி சுட்டு அவர் இறந்து விட்டார் என்று சொல்லுவது ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு கதையை படமாக்கினால் கூட என்ன இயக்குனரே லாஜிக் இடிக்கிறதே என்று கேட்பார்கள். இது லாஜிக்கல் ஸ்டோரியாக கூட இல்லை. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்பார்கள். இது பொருந்தாத பொய்கள். அதுவும் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி. திருவேங்கடத்துக்கும் இதே போலத்தான் ஆயுதம் எடுக்க போனால் அப்போ அவர் சுட்டார், இதற்கும் அதே போலத்தான். இந்த காயமடைந்தவர்கள் யாரும் சாகவில்லை. அதாவது அவர்கள் சுட்டு காயமடைந்த எந்த போலீஸ்காரரும் எந்த போலீஸ் அதிகாரியும் சாகவில்லை. மோதல்னால் 2 பக்கம் சாவு இருக்கும், சாவு எதுவும் இல்லை. அல்லது அவர்கள் ஒரு மருத்துவமனையிலே போய் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பதற்கான சான்றும் இல்லை. காயமடைந்தவர்கள் யாரையும் வெளியே கொண்டு வந்து காட்டுவது கூட இல்லை. முன்னெல்லாம் ஒரு பிளேடில் கிழிச்சாவது கொண்டு வந்து காட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக அப்பட்டமான பொய்கள். இது இந்த குறிப்பாக மாநகர காவல் ஆணையராக அருண்குமார் தானே, அவர் பொறுப்பேற்ற போது அவர் சொன்னது நமக்கு நல்லா நினைவு இருக்கிறது. ரவுடிகளிடம் ரவுடியின் மொழியிலேயே பேசுவோம் என்று, ரவுடிகளிடம் சட்டத்தின் மொழியில் பேசுவோம் என்பதுதான் காவல்துறையினுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சி என்றால் காவல்துறை சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொள்வோம், சட்டத்தை மீறுவோம். அவர்கள் கொலை செய்தால் நாங்களும் கொலை செய்வோம், அவர்கள் திருடினால் நாங்களும் திருடுவோம், அவர்கள் ஜேப்படி செய்தால் போலீஸும் ஜேப்படி செய்யும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் இது. அவர்கள் கொலை செய்தால் நாங்களும் கொலை செய்வோம், இதுதான் ரவுடிகளின் மொழி என்பது. இது மிகவும் ஆபத்தான போக்கு. இந்த ஆட்சியில் தொடர்ந்து 16 மோதல் கொலைகள், இன்று உட்பட 17 மோதல் கொலைகள் நடைபெற்றுள்ளன. ஆக அரசியல் தலைமையினுடைய அனுமதி இல்லாமலோ ஒப்புதல் இல்லாமலோ இது நடக்கிறது என்று நாம் நம்ப தயாராக இல்லை. ஆக இந்த போக்கு மிகவும் ஆபத்தானது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு கடமை இருக்கிறது. மாநில அளவில் இந்த நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. இப்போது மனித உரிமை ஆணையரை நான் சந்தித்த போது, இந்த ஆணைக்குழுவினுடைய தலைவரை நான் சந்தித்த போது நாங்கள் ஏற்கனவே சுமோட்டோ நாங்களாகவே இதனை கணக்கில் எடுத்து விசாரணை தொடங்கிவிட்டோம் என்ற தகவலை சொன்னோம்.
காக்காத்தோப்பு பாலாஜி குறித்தும் இந்த சிசிங் ராஜா கொல்லப்பட்டது பற்றி மனித உரிமை ஆணையம் விசாரணையை தொடங்கிவிட்டது. நீங்கள் கொடுக்கிற விண்ணப்பத்தில் இருக்கிற உண்மைகளையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த விசாரணையை விரைவுபடுத்துவோம் என்று அவர் உறுதி கொடுத்திருக்கிறார். இதுதான் செய்தி. அரசியல் தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்றீங்க. ஒப்புதல் இல்லாமல் நடக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா அப்போ தமிழ்நாடு ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கிட்டு இருக்குன்னு அறப்போர் இயக்கம்லாம் குற்றச்சாட்டு முன்வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஒரு போலீஸ் கொள்கையை அறிவிக்கணும். கல்விக் கொள்கைன்னு நாங்கள் ஒன்று வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் ஒரு போலீஸ் கொள்கை, போராட்டங்கள் தொடர்பான போலீஸ் கொள்கை என்ன, நாட்டில் நடக்கிற கொலை குற்றங்கள் தொடர்பான போலீஸ் கொள்கை என்ன, புலனாய்வு தொடர்பான போலீஸ் கொள்கை என்ன. ஜெய்பீம் திரைப்படம் வந்தபோது நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார், இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காது, நடக்க அனுமதிக்க மாட்டோம், நானே போலீஸ் கொடுமைகளை அனுபவித்தவன் என்பதால் நான் இதை பார்த்து கண்ணீர் வடித்தேன், தடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகும் ஓரிரு காவல் நிலைய சாவுகள் நிகழ்ந்தன. நிகழ்ந்ததற்கு பிறகு அன்றைக்கிருந்த மாநில காவல்துறை தலைமை அதிகாரி சைலேந்திரபாபு 41 கட்டளைகளை வெளியிட்டார். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். இந்த 41 கட்டளைகளும் எல்லா காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. எல்லோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். சைலேந்திரபாபு அறிவித்த அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் மாநில அரசின் கொள்கையா இல்லையா, இல்லை மாநில அரசுக்கு தெரியாமல் அவர் அதை அறிவித்தார்? மாநில அரசுக்கு தெரிந்துதான் அறிவித்தார், மாநில அரசின் ஒப்புதலோடு தான் அறிவித்தார். இந்த 41 கொள்கைகளில் ஒரு கொள்கை என்ன சொல்கிறது என்றால், காவல்துறையினர் யாரையும் அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்கக்கூடாது என்பதற்கு அவர்கள் காரணம் சொல்லுகிறார்கள். ஃபார் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், குற்றத்தை புலனாய்வு செய்வதற்காக, உண்மையை கண்டுபிடிப்பதற்காக அடித்தோம் என்று சொல்லக்கூடாது. அடிக்காமல் தான் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். அடிக்காமல் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் இங்கே இருக்கின்றன. இங்கே முன்னாள் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டதுண்டு, வழக்கு நடந்ததுண்டு, முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இவர்கள் யாரையாவது காவல்துறை அடித்து தான் உண்மைகளை வாங்கியதா? வங்கி கணக்குகள், பொய் கணக்குகளை கண்டுபிடிப்பதற்காக யாருடைய காதையாவது திருகினார்களா? யாருக்காவது லாலம் கட்டினார்களா? எதுவுமே இல்லை. அப்பயே சாதாரண ஏழை எளியவர்கள் மாட்டிக்கொண்டால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு கடுமை என்பது தவிர அவர்கள் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவதாக, தண்டிக்கிற பொறுப்பு இவர்கள் கையில் இல்லை. கைது செய்யலாம், புலனாய்வு செய்யலாம், குற்றத்தை தடுக்கலாம், ஆனால் நீதிமன்றம் தான் தண்டிக்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய அந்த வேலையை இவர்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சட்டம் அதன் வழி செல்லும் என்று சொல்லலாமே தவிர சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிற உரிமை எந்த காவல்துறை அதிகாரிக்கும் கிடையாது. மனித உரிமைகள் காவல்துறை போடுகிற பிச்சை அல்ல, முதலமைச்சர் போடுகிற பிச்சையும் அல்ல. காவல்துறைக்கும் உள்துறைக்கும் பொறுப்பு வைக்கிற முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இந்த போக்கினை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்தமான வேண்டும். கொலை செய்யப்பட்டவர்கள் ரவுடிகள் தான், ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. தமிழக சட்டப்பேரவையில் ரவுடிகளை கொலை செய்வதற்கு சட்டத்தில் இடமளிக்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டம் இயற்றிவிட்டு அந்த கொலையை செய்யணும். சட்டமே இல்லையே. ரவுடினா கொலை செய்யலான்னு சட்டம் இருக்க? ரவுடிங்கிறது யார் கொடுக்குற பட்டம்? ரவுடி என்று யார் சொன்னாலும் அது பட்டமா? அது இப்போ ரவுடி ஆகிடுவாங்களா? காவல்துறை ரவுடின்னு அவர் தான் ரவுடி மொழியில் நான் பேசுவேங்கிறாரு. அவரும் ரவுடியா? சட்டம் ஒழுங்கு இப்போ கட்டுக்குள்ள வந்திருக்குது, குற்றச்சாட்டுகள் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரவுடி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறைக்கு கொலை செய்யும் அதிகாரத்தை வழங்கி இருக்கிறீர்களா என்று கேட்கிறோம். கொலை செய்யாமலே கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தால்தான் அதற்கு காவல்துறைன்னு பேர். இல்லை, காவல்துறை மீது ஒரு காவல்துறை கண்காணிப்பு தேவைப்படுகிறார். அவர் சொல்கிறார், அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறை சிறப்பு குழுக்களை கண்காணிக்க வேண்டும். எது? காவல் நிலையம் கண்காணிக்கணும், ஸ்பெஷல் டீம்ஸை கண்காணிக்கணும். ஸ்பெஷல் டீம்ஸை கண்காணிக்கணும்னு சொல்கிறது யார்? காவல்துறையினுடைய தலைவர். அப்போ என்னுடைய பொருள் என்ன? அப்போ சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கூட நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது. சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது பொய் சமாதானம்.